லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்களோ இல்லையோ என்ற புருஷர் கண்ணுக்கு அது நல்லா போய் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. 365 நாள் சமைச்ச எனக்கு ஹஸ்பண்ட் கொடுத்த இயர் போனஸ் தான் இன்னைக்கு. இன்னைக்கு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, இவ்வளோ நாள் எங்களுக்கு சமைச்சு போட்ட, இன்னைக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் மூக்கு முட்டை சாப்பிட வச்சு உன் கண்ணு மொழி பிதுங்கிட்டு வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வீட்டில் சாப்பிட போகலான்னு சொன்னாலே அதிகமாக வர ஹோட்டல் இந்த ஹோட்டல் தான். வசந்தம் ஹோட்டல் எங்கள் லொக்காலிட்டியிலே இருக்குது. பட் இந்த ஹோட்டலோட பேர் அடிக்கடி நாங்கள் சொல்கிறதே கிடையாது. நாங்கள் வச்ச பேர் என்ன அப்படின்னா, இவ்வளோ சாப்பிட்டீங்க ஆனால் பில் வெறும் 200 தான் அப்படின்னு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹோட்டலுக்கு வரும்போது இங்கே சர்வ் பண்ண அண்ணா வந்து நல்லாவே கவனிச்சுக்கிட்டாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த டயலாகையும் சொன்னாங்க. அது வந்து எங்கள் மைண்டில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதுலேருந்து இந்த ஹோட்டல் பேரே சொல்கிறது கிடையாது, அந்த டயலாகை தான் அடிக்கடி சொல்லுவோம். இங்கே சர்வ் பண்ணுறான்னா ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. நான் யார் அப்படிங்கிறது வீடியோவில் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் கேட்டது என்னென்னா பிரியாணி. பட் பிரியாணி இல்லாதனால கொஞ்சமாக குஸ்கா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அது கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ 3 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஏம்மா சின்ராஸ் மட்டும் ஒதுங்கி நிற்கிறாங்க சாப்பிடாமன்னு கேட்காதீங்க. ஏன்னா எப்போ சின்ராஸ் ஹோட்டல் கூட்டிகிட்டு வந்தாலும் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா சின்ராஸுக்கு டெய்லியுமே மதியம் சாப்பாடு ஹோட்டலில் தான். ஸோ குஸ்கா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க அப்படின்னா பிளெயின் பரோட்டா சொல்லிட்டாங்க. பரோட்டா வந்து சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒன்று தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் சொன்ன ஸ்பெஷல் டிஷ்ஷு என்ன அப்படின்னா கல்ட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பரோட்டாவை இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் கல்ட்டாங்கிறது. கல்ட்டா ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும்ன்ட்டு பரோட்டா சாப்பிட்டோம். அதை நல்லா பிச்சு போட்டுட்டு தலைக்கறி குழம்பு அதுக்கு மேலே நல்லா ஊற்றி ஊற வச்சு நல்லா சாப்பிட்டோம். அதுக்கு மேலே பாருங்கள் தலைக்கறி போட்டி ஃப்ரை, அப்புறம் வந்து நாட்டுக்கோழி இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ஃப்ளோவில் அடித்தாச்சு. ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கல்ட்டா வந்துருச்சு. கல்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு போட்டு வச்சு சாப்பிடக்கூடாது, பிளெயின் பரோட்டா மட்டும் ஊற வச்சு சாப்பிடணும். கல்ட்டா வந்து கொஞ்சமாக பிச்சு அதில் டிப் பண்ணி சாப்பிடணும் குழம்புல. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஃபினிஷ் பண்ணதும் ரோஸ்ட் சொல்லியிருந்தாங்க. எக் ரோஸ்ட், தோசைக்கு மேலே எக் ஊற்றி ரோஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. அதனால் அந்த ரோஸ்ட்டை வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பார்சல் போட சொல்லிட்டேன். ஏன்னா சிக்கன் மட்டன் பீசஸ்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் ரோஸ்ட்டை மட்டும் பேக் பண்ண சொல்லிட்டேன். நம்ம எப்போ இந்த கடைக்கு வந்தாலுமே நம்மளை நல்லா பார்த்துக்கிறது இந்த அண்ணா தான். கரெக்டாக சொல்லுவாங்க, இந்த ஆர்டரில் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃபில் ஆகாது, கரெக்டான ஒரு பேலன்ஸ்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான மெனு நமக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்னைக்கு டே என்னோட மைண்டும் ஹாப்பி, என்னோட வயிறும் ஹாப்பிங்க. நம்மளை ஹாப்பியாக ட்ரீட் பண்ண நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு தேங்க்யூ போட்டாச்சு. என் பொண்ணு என்ன சொல்கிறான்னு கேளுங்க. இந்த இயர் எண்டில் எனக்கு ஒரு மீ டைம் கொடுத்த என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டட்டா.